Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard மேக்ஸில் எக்ஸைஸ் 6.4ல் 7th sum. இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணால் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பேரலாக இருக்கும். ஸோ அதை இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்ணால் கிடைக்கிற ஸ்ட்ரெயிட் லைன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு லைனுக்கும் நம்ம பேரலல் வெக்டார் கண்டுபிடிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் இதோட பேரலல் வெக்டாரோட பாயிண்ட்ஸை B1, B2, B3ன்னு எடுத்துக்கிறேன். லைக் பேரலல் வெக்டார் மாதிரி தான் அதோட பாயிண்ட்ஸும். இதுக்கு நம்ம இது ரெண்டையும் மைனஸ் பண்ணாவே கிடச்சிரும். அதாவது இது நத்திங் பட் டைரக்ஷன் ரேஷியோஸ் தான். ஸோ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணாவே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 2ஐயும் A-2ஐயும் நம்ம மைனஸ் பண்ணால் A-1 -2. ஸோ A-3 அப்படின்னு கிடைக்கும். 4 -1 3 அப்படின்னு கிடைக்கும். -1 -4 -5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் B1, B2, B3 வேல்யூ. இதே மாதிரி அடுத்த ரெண்டு லைனுக்கு இது பண்ணால் நம்மளுக்கு D1, D2, D3 வேல்யூ கிடைக்கும். அதாவது 5 - 0 5, 3 - 2 1, -2 -B, இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +1 ஆகும். ஸோ -B -2 +1 -1ன்னு வரும். ஸோ இதுதான் இதோட வேல்யூஸ். என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரெண்டு லைனும் நம்மளுக்கு பேரலாக இருக்கும் அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இது பேரலாக இருந்தால் B1/D1 = B2/D2 = B3/D3 இருக்கும். ஸோ பேரலாக இருந்தால் இதுதான் கண்டிஷன். அப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்கும், A-3/5 = 3/1 = -5/-1 - B அப்படின்னு நம்மளுக்கு இருக்கணும். ஸோ இதை நான் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனேன்னா A-3/5 = 3/1 நம்ம 3னே எழுதிக்கலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு மைனஸ் இருக்குது. ஸோ காமனாக மைனஸ் வெளில எடுத்து கேன்சல் பண்ணிட்டேன்னா எல்லாமே பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ 5 1 + B அப்படின்னு வரும். ஸோ இதையே நம்ம 1 2 3 அப்படின்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நான் 1ஐயும் 2ஐயும் மட்டும் ஈக்குவேட் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், A-3/5 = 3 அப்படின்னு வரும். ஸோ இந்த 5 இங்கிட்டு வந்தால் அப்போ என்ன ஆகும், A-3 = 5 3s are 15 அப்படின்னு வரும். ஸோ இந்த -3 இங்கிட்டு வந்தால் +3 ஆகும். ஸோ A is equal to 15 + 3, Aயோட வேல்யூ 18 வரும். ஸோ இதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்க Aயோட வேல்யூ. சிமிலராக நம்ம Bயோடதையும் கண்டுபிடிக்கணும். அதுக்காண்டி நம்ம 2ஐயும் 3ஐயும் ஈக்குவேட் பண்ணுறோம். அதாவது 3 is equal to 5/1 + B அப்படின்னு வரும். அப்போ 1 + Bயோட வேல்யூ என்ன, 1 + B இங்கே மல்டிப்ளை ஆகும், 3 இங்கே டிவைட் ஆகும். ஸோ 5/3 அப்படின்னு வரும். அப்போ Bயோட வேல்யூ இந்த +1 இங்கிட்டு வந்தால் -1 ஆகும். ஸோ 5/3 -1 தட் இஸ் ஈக்குவல் டு 5 - 3/3. அப்போ Bயோட வேல்யூ என்ன, B is equal to 2/3. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க AB வேல்யூஸ்.